ஹாய் ஹலோ வெல்கம் டு Thani Oruvan. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எல்லாரும் ஒரு கம்பெனி மொபைலை கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்போம். அது என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா நோக்கியா. நோக்கியா வந்துட்டு பல விதமான ஸ்மார்ட் ஃபோன்ஸை நமக்கு கொடுத்த ஒரு கம்பெனின்னே சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு நோக்கியா ஃபேனாக இருந்தவங்கலாம் நிறைய பேர் இன்னும் இருக்காங்க. இன்னும் நோக்கியா ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த நோக்கியா கம்பெனியிலேருந்து வந்த ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு ஸ்மார்ட் ஃபோனை தான் நம்ம வந்துட்டு ஒரு சூப்பர் கேஜெட்டாக மாற்ற போகிறோம். இது எப்படி நம்ம ஒரு ஸ்மார்ட் கேஜெட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த மொபைலில் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே நம்ம வீட்டில் இருக்க லைட்டையோ ஃபேனையோ ஆஃப் பண்ண முடியும் அப்படின்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் மொபைலோட ஓவர்வியூ அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு இந்த மொபைலை வந்துட்டு ரொம்பவுமே பிடிக்கும். என்ன ரீசனுக்காக அப்படின்னா, இதனோட ஸ்லைடிங் மெக்கானிசம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஓகே, இதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதனோட இன்டர்னல் பார்ட்ஸை வந்துட்டு நம்ம பிரிச்சுக்கிறோம். இப்போ இன்டர்னல் பார்ட்ஸை பிரிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதனோட கீபோர்ட் லேஅவுட் மற்ற எல்லா இன்டர்னல்ஸையும் விட்டுட்டு இதனோட கீபோர்ட் லேஅவுட்டில் மட்டும் நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறோம். என்னென்னா, அதில் இருக்க ஒரு பட்டனுக்கு மட்டும் 2 ஒயர்ஸை நம்ம கொடுத்து அந்த ஒயர்ஸை வெளியே எடுத்துக்க போகிறோம். எதுக்காக இந்த ஒயர்ஸ் அப்படின்னா, இந்த பட்டன் தான் நம்ம அவுட்புட் டிவைசஸை கண்ட்ரோல் பண்ண போகுது. ஸோ அதுக்காக அதிலிருந்து ஒரு 2 ஒயர்ஸை மட்டும் நம்ம அவுட்டாக எடுத்துக்கிறோம். அது கூட நம்ம இங்கே இருக்க 3.5 ஜாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இங்கே ஒரு ஐஆர் சென்சாரை நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இப்போ ஐஆர் சென்சார்லேயும் கீபோர்ட்லேருந்து வர ஒயர்ஸை நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு நெசசரியான காம்போனன்ட்ஸ், இப்போ பெருசாக ஒரு காம்போனண்ட்டு இங்கே பெருசாக யூஸ் பண்ண கிடையாது. நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரே ஒரு ரெசிஸ்டரை மட்டும் வச்சுட்டு அங்கேருந்து சால்டர் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம சால்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மொபைலோட பேக் பேனல் வழியாக இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்துக்கிறோம். எதுக்காக இதை வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம இதை நோட் எம்சியூ கூட கனெக்ட் பண்ணி அதிலிருந்து தான் இந்த டிவைஸை ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரீசனுக்காக இந்த எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துடுறோம். ஓகே, வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே நம்ம வந்துட்டு நம்மளோட நோட் எம்சியூவை பேக் பேனல், அதாவது மொபைலோட பேக் பேனல் கூட நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எந்தெந்த ஒயர்ஸை எங்கெங்கே சால்டர் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சால்டர் பண்ணுறோம். இப்போ நம்ம சால்டரிங் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம கனெக்ஷன் சர்க்யூட் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதை நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். இதை ப்ரோக்ராம் பண்ணிட்டு தான் நம்ம வந்துட்டு அதுக்கடுத்து என்ன மூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையே பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கோடிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம இதுக்கான பவர் சப்ளைக்கு நான் இங்கே ஒரு 9 வோல்ட் பேட்டரி எடுத்திருக்கேன். ஏன் இங்கே 9 வோல்ட் பேட்டரி எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஆக்சுவலாக நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணது என்ன அப்படின்னா, ஒரு பட்டன் செல் வைக்கலாம் அப்படிங்கிறதான் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ஒரு பட்டன் செல் வைக்கலாம் அப்படிங்கிறதான் பிளானில் இருந்துச்சு. பட் ஆனால் வந்துட்டு இந்த கோவிட் சுச்சுவேஷனால் வெளியே போய் எங்கேயும் பட்டன் செல் பர்ச்சேஸ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு ரீசன் தான் ப்ராப்ளம். இப்போ பேட்டரிஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம வந்துட்டு பேட்டரி கம்பார்ட்மெண்ட்குள்ளேயே மொபைல்குள்ளேயே வச்சிட முடியும். இப்போ டிரான்ஸ்மிஷன் செட்டப்பில் அவ்வளோதான் ஓவர். இதுக்கடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதனோட ரிசீவிங் எண்ட், அதாவது எதை கண்ட்ரோல் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, இதனோட ரிசீவிங் எண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சர்க்யூட் தான். இந்த சர்க்யூட் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆமாம், இந்த சர்க்யூட்டை தான் வந்து நம்ம கண்ணுக்குள்ளே எடுத்தால் படத்தில் வர ஹேக்கிங் சீன்ஸ்க்கும் யூஸ் பண்ணியிருந்தோம். அதே சர்க்யூட்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இங்கே நம்ம வந்து எடுத்திருக்கோம். அது கூட ஒரு ஃபேன், ஒரு பேட்ரி, ஒரு ரிலே மாடியூல் சேர்த்து எடுத்திருக்கோம். அவ்வளோதான், மற்றபடி எந்த சேஞ்சஸுமே கிடையாதுங்க. இப்போது இதை நம்ம எப்படி கோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம மொபைலில் கம்ப்ளீட்டாக வச்சுருக்க ஒரு செட்டப் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஹெக்ஸ் கோடை வந்துட்டு இந்த ஐஆர்லேருந்து அந்த ஐஆர் ரிசீவருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். அதாவது ரிசீவிங் எண்டில் இருக்க ஐஆர் ரிசீவருக்கு சென்ட் பண்ணும். அப்படி சென்ட் பண்ணும்போது நம்மளோட ப்ரோக்ராமிங் படி இங்கே இருக்கிற வேல்யூவும் அங்கே இருக்க வேல்யூவும் சேமாக வந்துச்சு அப்படின்னா D0, அதாவது நோட் எம்சியூ, அதாவது ரிசீவிங் எண்டில் இருக்க நோட் எம்சியூவோட D0 வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும். அப்படி ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு இங்கே இருக்க அப்ளையன்ஸ், அது வந்துட்டு ஃபேனாக இருக்கலாம், லைட்டாக இருக்கலாம், அதெல்லாத்தையுமே வந்துட்டு இது அக்சஸ் பண்ணும். இதுதான் இங்கே பேசிக்கான ப்ராசஸாக நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இதனோட கோடிங் சர்க்யூட்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுப்பேன். ஸோ அதனால் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, இப்போ இது எல்லா ப்ராசஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், செட்டப்பையும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன, அவுட்புட் தான். ஓகே, இப்போ நம்ம அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். Close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll
ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இதனோட சர்க்யூட்ஸ் கோடிங் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை வச்சு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைக், கமெண்ட், ஷேர் திஸ் வீடியோ and subscribe to Thani Oruvan. Please consider turning on the notification by clicking that bell icon.